ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இதுக்கு பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனான்னு கண்டுபிடிக்கவே எனக்கு குழந்தை பிறந்து 11 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னோடது சி செக்ஷன் டெலிவரி. நார்மல் டெலிவரிக்கு லைட்டாக பெயின் வந்து அதுக்கப்புறம் பெயின் அவங்க இன்டியூஸ் பண்ணி லாஸ்ட்டாக குழந்தையோட தலை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சி செக்ஷன் பண்ணாங்க. நார்மல் டெலிவரியோட ஃபுல் பெயினையும் நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சி செக்ஷன் டெலிவரியே பண்ணேன். நியர்லி எனக்கு 9.5 to 10 சென்டிமீட்டரே எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பயுமே தியானோட தலை வெளியே வரல. பயங்கர பெருசு அவன் தலை. பிறக்கும் போதே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அவன் தலையை பார்த்து. அந்த அளவுக்கு அவன் தலை பெருசுதான். பேசிக்கா நான் வந்து ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டேன். ஈவன் நம்ம ஷால் பின் பண்ணும்போது கையில லைட்டா குத்திட்டா கூட அந்த டே ஃபுல்லா எனக்கு அப்படியே அப்செட் ஆயிடும். ஐயோ கையில பின்னு குத்திருச்சு, வலிக்குது வலிக்குது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். எப்படியாச்சும் தியான் வெளியே வந்துருவான் தான் நார்மல் டெலிவரியோட பெயினை நான் அவ்வளோ டாலரேட் பண்ணேன். ஆனா முடியல. சி செக்ஷன் வந்து அந்த டைம்ல வலிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்கும், அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கலாம். என்னால அதனால நார்மல் டெலிவரி மாதிரி பெயின் இருக்காது, அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லி நான் சி செக்ஷன் பண்ண ரெடியானேன். சி செக்ஷனும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோட குட்டி லட்டோ என் கையில கிடைச்சிருச்சு. என் லைஃப்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 1 வீக் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. தரையில உட்காரு. இதையா யார் சொல்லுவா? வீட்டில் இருக்க ஆளுங்க தான், வெளியே யாரும் இல்லை. தரையில உட்காரு, தரையில உட்காரு, தரையில உட்காருன்னு எல்லாரும் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னால் ஏஞ்சி நடந்து நானே ரெஸ்ட் ரூமே போக முடியல. அந்த மாதிரி ஒரு வழி தான் எனக்கு. இருக்கிறதுலேயே பெரிய ஆப்ரேஷன் இதுதான்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டு. ரெஸ்ட் ரூமே போக முடியல, தரையில உட்கார சொன்னாங்க. 1 மந்த் கிட்ட நான் தரையிலேயே உட்காரல. 1 மந்த்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு தான் தரையில உட்காந்தேன். இப்போ சின்ன சின்ன விஷயம், ஃபுட்டு இதை தான் சாப்பிடணும், அதை தான் அது எல்லாருக்குமே இருக்கும் தான், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. பட் அந்த டைம்ல எனக்கு நார்மலாக சொன்னால் கூட எனக்கு எப்படின்னா, என்ன யாரும் கேர் பண்ணலையோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மள தானே கேர் பண்ணாங்க, ஏன் இப்போ என்னை யாருமே கவனிக்க மாட்டுறாங்க, எனக்கு தான் உடம்பே சரியில்லையே எனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. அதனால எனக்கு எல்லார் மேலேயுமே எனக்கு பயங்கர கோவம். ஆனால் என்னால் அப்போ கோவத்தை வெளிக்காட்டவே முடியல. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபீடிங்ல ப்ராப்ளம். 2 மந்த் கிட்ட தியானால ஹோல்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சக் பண்ணுவான். அது வேற பயங்கரமா வலிக்கும் எனக்கு. தியான் 1 வீக் இருக்கும் போதுலேருந்தே நான் நிப் கேர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி அந்த இடம் காயம் ஆயிட்டே இருக்கும். நிப் கேர் யூஸ் பண்ணுவேன், வலிக்கும், ஒழுங்கா இன்னர்ஸ் போட முடியாது. இதே கண்டினியூஸா அழுதுட்டே தான் இருப்பேன். தியான் பிறந்து 1 மந்த் வரைக்கும் நான் நைட்ல வந்து தியானை பக்கத்துல போட்டு தூங்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரே பொசிஷன்ல தான் நைட் ஃபுல்லா படுப்பேன். என்னால் திரும்பிலாம் படுக்க முடியாது. கரெக்டா எனக்கு 1 மந்த் ஆச்சு. என்னோட பெயின் வந்து ஓகே, நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சமாவது நம்ம பாடியை மூவ் பண்ணணும், அந்த ஸ்டேஜ் வரவே எனக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல போட்டு படுக்க மாட்டேன். அப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைய உன் பக்கத்துல போட்டு படு படு, அவனுக்கு வந்து உன்னோட சூடு தேவை, நீ போட்டு படு படு படுன்னு சொன்னாங்க. என்னால சுத்தமா முடியாது. என்னால அவன் அழுதா கூட டக்குன்னு ஏஞ்சிலாம் அவன் என்னால் தூக்க முடியாது. அதனால நான் எப்பயுமே அம்மா கிட்ட அந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட தான் மாத்தி மாத்தி விட்டுட்டு இருப்பேன். அது வந்து ரொம்ப ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. பக்கத்துல போட்டு படுக்க மாட்டேன், பக்கத்துல இதே தான், யார் எங்க ஃபோன் பண்ணாலும் எப்படி பேசினாலும் இதே சொல்லி 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 அது ஒரு பெரிய டென்ஷன். 1 மந்த்க்கு அப்புறம் அவனுக்கு கோல்டு பிடிச்சது. அதுல இருந்தா நான் வந்து பக்கத்துல போட்டு படுக்க ஆரம்பிச்சேன். அப்ப நானும் கொஞ்சம் கியூர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் இந்த 1 மந்த் வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்புறமா ஃபுட், என்னால வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் அப்ப சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. 1 மந்த் வரைக்கும் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒன்று வித்தியாசமா சாப்பிடணும் சாப்பிடணும், எனக்கு இந்த மருந்து குழம்பு மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா. சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணுச்சு. என்னை வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. நான் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் தான் வெளியே இருந்து ஒரே ஒரு வாய் பிரியாணியே சாப்பிட்டேன். அது வரைக்குமே வெளி ஃபுட்ஸ்லாம் சுத்தமா குடுக்கல. அது ஹெல்தி தான். கண்டிப்பா எனக்கும் ஹெல்தி தான், பேபிக்கும் ஹெல்தி தான். பட் அந்த டைம்ல என்னோட மைண்ட் செட் மட்டும் தான் நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வெளிய இருந்து சாப்பிடணும் சாப்பிடணும் அந்த மாரி தோணிட்டே இருந்துச்சு. அப்ப வீக்லி ஒன்ஸ் என் ஹஸ்பண்ட் வருவாரு. நான் சும்மா போய் சாக்கோலவா அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு வந்துருவேன். லைக் ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் அந்த மாரி தான் சாப்பிட்டேன். ரொம்ப அதுவும் அதிகமாலாம் கிடையாது. அது வந்து நானே ஒன்ஸ் வந்து எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டேன். இந்த மாரி நான் சாப்பிட்டேன். அதுலருந்து சும்மா சின்னதா தும்முனா கூட, "நீ இத சாப்பிட்டுருப்ப." நம்ம போய் சாப்பிட்டுருக்கவே மாட்டோம் நெக்ஸ்ட் டைம். ஆனா, "நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்ட." எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதோட. அதோட ஃபோன்ல எல்லாருக்கும் அது இன்ஃபர்மேஷன் பரவுனோனே எல்லாரும் அதே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா, இன்னும் செம்ம கடுப்பா. நம்ம சாப்பிடவே இல்ல, ஏன் நம்மள இப்படி சொல்றாங்க? அப்ப நம்ம சாப்பிட்டுறலாமா? அப்ப பரவால்ல, ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மள தானே கேட்பாங்க. நம்ம சாப்பிட்டுறலாமா? அந்த மாரிலாம் ஒரு பயங்கர கோவம். அப்புறம் நான் சொல்லிட்டேன். என்னால வந்து இந்த ஃபுட் கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னோனே எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, "குழந்தைக்கு ஒரு 3 மாசம் ஆவட்டும். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சுக்கோ. குழந்தைக்கு அப்பதான் அது பழகும்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் அத நம்பி 3 மாசம் வெயிட் பண்ணேன். 3 மாசமும் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இத சாப்பிடணும், அத சாப்பிடணும்னு கேட்கும்போது, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தும்பல் வரும், இருமல் வரும். அப்படி வரும்போது இதனால தான், அதனால தான் அப்பயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, "குழந்தைக்கு 6 மாசம் ஆகட்டும். அப்போ வந்து குழந்தைக்கு நம்மளே சாலிட் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப நீ என்ன சாப்பிடுறியோ அத அவனுக்கு குடுத்தீன்னா, அவன் அப்படியே அத ஏத்துப்பான். அப்ப உனக்கும் அத ஏத்துக்கும். அப்போ உன்னோட பிரெஸ்ட் மில்க்னாலலாம் எதுவுமே வராது." அப்படி சொன்னாங்க. அதையும் நான் நம்பினேன். பட் ஆனா அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேற இந்த நார்மல் இந்த மருந்து குழம்புலாம் தாண்டி கொஞ்சம் வீட்லயே நார்மல் ஃபுட்ஸ் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். ஸ்பைஸ் கம்மியா அந்த மாரி. அதனால கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஒரு 5 மந்த்க்கு அப்புறம் நம்ம வந்து அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு போற டைம். அங்க தான் ரியல் ஸ்ட்ரகிளே ஆரம்பிச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் ஒத்துக்கும், ஒத்துக்காது. ஒரு ஒரு குழந்தைக்கு ஏத்த மாரி தான். சிலது வந்து மோஷன் ரொம்ப ஹார்டா போவாங்க. சிலது லூஸ் மோஷன் ஆகும். சிலது வாமிட் பண்ணுவாங்க. சிலது சளி பிடிக்கும். எல்லாமே நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ன்ற மாரி நம்ம டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணி தான் கத்துக்க முடியும். அது வந்து யாருக்குமே புரியல.
கொஞ்சம் மோஷன் ஆடா போனா கூட, நீ நேத்து ஏதாச்சும் வெளிய போனி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டா தான் இதுக்கு வந்திருக்கும். இதனால தான் வந்திருக்கும். நீ வந்து இத பண்ணியிருப்ப. இல்ல நீ வந்து இவனுக்கு ஃபுட் ஒழுங்கா குடுத்துருக்க மாட்ட. நீ டைமுக்கு ஃபுட் குடுக்குறியா? இதுவா, அதுவா? நீ 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 எல்லாத்துக்கும் அம்மாவ தான். நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்குன்னு ஒரு மைல்ஸ்டோன் இருக்கும். ஒரு டைம்ல திரும்பி படுக்கும், அப்புறம் எந்திச்சு உட்காரும், அப்புறம் நடக்கும், நிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மைல்ஸ்டோன். இது எல்லாமே ஏன் தியான் லேட்டா பண்றான்? ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? நீ வேணா போய் டாக்டர் கிட்ட கேட்டு பாரேன். ஏன் குழந்தை வந்து நடக்கவே இன்னும் ஆரம்பிக்கல? இதே வயசு தான் வந்து பக்கத்து தெருவுலயும் ஒரு பையனுக்கு. இவனுக்கு அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் பொறந்தான் அவன். அவன் இந்நேரம் எந்திச்சு ஓடவே ஆரம்பிச்சுட்டான். எப்போ இதெல்லாம் தியானுக்கு 9 மாசம் இருக்கும்போதே சொல்றாங்க. 9 மாசத்துலயே குழந்தை எழுந்து ஓடுதாம். நீயும் பின்னாடி ஓடு அப்படின்னு சொல்ற மாரி தான் இருந்தது இந்த கதை. இத சொல்லி சொல்லி உன்னால தான் இருக்கும். நீ வந்து பெட்லயே போட்டு பழகிட்ட. நீ அவன பாய் விரிச்சு தரையில போட்டுருந்தா இந்நேரத்துக்கு அவன் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பான். இல்லன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து வந்து அவன் கால் முட்டியிலருந்து ஊத்தேன். அவனுக்கு கால் நல்லா ஸ்ட்ரென்த் வரும். அப்பதான் அவன் நிக்க ஆரம்பிப்பான். இந்த மாரிலாம் மாத்தி மாத்தி ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன். இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள ஏத்தி 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 வெளியும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் பேசினாலும் ஏதாவது நெனச்சுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தேன். ஈவன் இது நம்ம ஹஸ்பண்ட்க்கு புரியவே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருமே. நம்ம ஹஸ்பண்ட் மேலயே கோவப்படுவோம். உனக்கும் தானே குழந்தை. ஏன் நீ பார்த்துக்க மாட்டியா? இத நான் தான் பார்த்துக்கணும். அந்த மாரிலாம் நமக்கு தோணும். கண்டிப்பா தோணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அவங்களுக்கு புரியவும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரியே சேஞ்ச் ஆச்சு. இதெல்லாம் போகட்டும்னு பார்த்தா, நெக்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைய யாராச்சும் பார்க்குறாங்கன்னா, "என்ன 2 மாசம் முன்னாடி பார்த்தா குழந்தை நல்லா குண்டா இருந்தான். இப்ப என்ன இப்படி மெலிஞ்சுட்டான்? குழந்தைக்கு சாப்பாடே குடுக்கறது கிடையாதா? என்ன குடுக்குற? என்ன பண்ற? உனக்கு அத விட என்ன வேலை இருக்கு குழந்தைய கவனிக்கிறத விட? குழந்தைக்கு சுத்தமா சத்தா எதுவும் குடுக்கறது இல்ல போல இருக்கே! நீயாவது ஏதாவது நல்லா சத்தா சாப்பிட்டா தானே! நீ என்ன கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருப்ப. ஃபுல்லா வெளிய சாப்பிட்டு சாப்பிட்டே உன் தாய்ப்பால்ல இருந்து ஒரு சத்து கூட வரதில்ல போல. குழந்தை எப்படி மெலிஞ்சு போயிட்டான் பாரு." இந்த மாரி இன்னொருத்தவங்க சொல்றது. முதல்ல இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷனோட மெயின் ரீசன் வந்து குழந்தையும், அம்மாவும் கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கவங்க மட்டும் தான். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எல்லாருக்கும் இது இப்படி இருக்குமா? இருக்காதான்னு தெரியல. ஒண்ணா சொல்லி, 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 சொல்லி அவங்க ஒரு நல்ல பேரண்ட் இல்லையோன்னு அவங்களுக்கே அந்த கில்ட் வருது. நம்ம வெரைட்டி வெரைட்டியா குழந்தைங்களுக்கு செஞ்சு தான் குடுக்குறோம். ஆனா அவங்க சாப்பிட மாட்றாங்க. இது வந்து எல்லா பேரண்ட்டுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா, "இது ஒரு ஏஜ்மா. அவனுக்கு புடிச்சத குடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு போட்டு திணிக்காதீங்க" அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அவனுக்கு புடிச்சதா இருந்தா அவனே சாப்பிடுவான். இது ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் அப்படிதான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவன் அதுக்கப்புறம் அவனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு தேவையானது. இத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றா. என்ன பண்ண முடியும்? சொன்னா இவங்க எல்லாருக்கும் அது புரியாது. நீ தான் ஒழுங்கா குடுக்கல. உன் மேல தான் தப்பு அப்படின்றாங்க. அங்க போய் கேட்டா இப்படி சொல்றாங்க. நானும் நல்லா வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு குடுக்குறேன். அத நம்ம சாப்பிடும்போதே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. ஆனா அவன் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறான். நான் இத எப்படி யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே என் மைண்ட்லயே போட்டு போட்டு ஒரு கட்டத்துல எனக்கு யார்கிட்ட பேசவும் பிடிக்கல. யார பார்க்கவும் பிடிக்கல. இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சது. எந்த அளவுக்குன்னா, நம்ம குழந்தையே பெத்திருக்க கூடாது. ஒரு குழந்தைய பெத்து நம்ம அதோட லைஃபே வேஸ்ட் பண்றோம். அத நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கல. இந்த மாரிலாம் எனக்குள்ள பயங்கர கேள்வி. தனியா ரொம்ப அழுவேன். சில டைம் வீட்ல யாரும் இல்லன்னா, கதவ சாத்திட்டு ரொம்ப கத்திலாம் அழுவேன். அந்த மாதிரிலாம் என்ன வந்து ரொம்ப 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 இது டிப்ரஷன்னு சொல்றதா? இது என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அந்த நாட்கள்ல நினைக்கும்போது எனக்கு இப்பயும் ஒரு மாரி பேசும்போதே தொண்டெல்லாம் வலிக்குது. இத தாண்டி வந்து பாடி ஷேமிங். அவ்வளோதான் சி செக்ஷனா? கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ச்சீ! வாய்ப்பே கிடையாது. எப்படி நீ குறைப்ப? அவ்வளோதான் இதான் உன்னோட பெர்மனன்ட் வெயிட்டு. இன்னும் செகண்ட் பேபியும் கன்ஃபார்மா சி செக்ஷன் தான். இன்னும் குண்டாயிடுவ. இந்த மாரிலாம் நெறைய பேச்சு. அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸும் பண்ணேன். இந்த ஸ்டேட்லேருந்து எனக்கு வெளிய வரதுக்கு நான் பண்ண வெயிட் லாஸும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்ப நான் விட்டுட்டேன் கொஞ்சம் மறுபடியும் குண்டாயிட்டேன். பட் ஸ்டில் நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ண தான் போறேன். அப்போ வந்து 93 கேஜி கிட்ட நான் இருந்தேன். 82 கேஜ் கிட்ட கம்மியாச்சு. லைக் 82 கேஜ் நான் லாஸ்ட்டா வந்தேன். இப்ப நான் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணல. பட் திரும்பி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண தான் போறேன். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டேட்ட கடக்கறதுக்கு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பா தேவ. அது இருந்தா மட்டும் தான் கடந்து வர முடியும் சீக்கிரமா. இது வந்து நம்ப சொல்லி கூட யாராலயும் புரிய வைக்க முடியாது. நம்ப சொன்னாலுமே, "என்ன நீ மட்டும் தான் உலகத்துல குழந்தை பெத்துக்கிறியா?" அந்த மாரி தான் எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல வரும். ஸோ நம்ப சொன்னா வந்து இது யாருக்கும் புரியவே போறதில்ல. இதுலருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது வந்து நம்ப கையில மட்டும் தான் இருக்கு. இதோட இன் டெப்த் என்னன்னு அவங்கவங்க ஃபீல் பண்றவங்க, அத அனுபவிக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். இப்போ நான் இத கடந்து ஓவர் கம் பண்ணி ரொம்ப தூரம் வந்துட்டேன். நவ் ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஆனா, ஒருத்தவங்களோட பாடி, மைண்ட் செட், அவங்கவங்களோட ஹீலிங் டைம் இது எல்லாமே வேற வேற. ஒருத்தவங்களுக்கு 1 மந்த்லயே சரியாகும். ஒருத்தவங்களுக்கு 1 வீக்லயும் சரியாகும். அது அவங்கவங்களோட பாடி டைப் பொறுத்து. மத்தவங்க கூட கம்பேர் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். இது முழுக்க முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைம்ல என் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்றத மட்டும் தான் நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். என்னோட சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.